பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அதே மேராஜுடைய பின்னணியில்தான் அல்லாஹும் மக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீல் மூமினின வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாயி மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபு தஅவாத் பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் மூமினான அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து துவா செய்வாங்களோ அல்லாஹ் அந்த அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை துவா செய்யக்கூடியவருக்கு தந்தள்ளுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனுடைய அடிப்படையில் நமது இமாம் பெருமக்கள் அழகான ஒரு மக்ஃபிரத் துவாவை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நிச்சயமாக இதுவும் அந்த மேராஜினுடைய சம்பவத்தை ஒட்டித்தான். ஏன்னு சொன்னால் அங்கே எல்லா உம்மத்தையும் நினைச்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு மட்டும் உன் சலாம் பத்தாது, எல்லோருக்கும் வேண்டும் உன் சலாம் என்று உம்மத்தை நினைச்சதுனால உம்மத்துக்கே துவா செய்யக்கூடிய ஒரு நிச்சயமாக அந்த துவாவை நமக்கெல்லாம் இமாம் பெருமக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு வழங்கு, வலி வாலிதைய என்னுடைய பெற்றோர்களுக்கு மன்னிப்பு வழங்கு, வலி உஸ்தாதி என்னுடைய உஸ்தாத்மார்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கு, வலி ஜமீல் மூமினின் வல் மூமினாத் எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நீ மன்னிப்பு வழங்கு, வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் நீ மன்னிப்பு வழங்கு, அல் அஹ்யாஹி மின்ஹும் அவர்களின் உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்கு, அல் அஹ்யாஹி மின்ஹும் அல் அம்வாத் மௌத்தானவங்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்கு. இன்னக்கு முஜீபு தாவாத் நீ துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிற யா அல்லாஹ். இன்னக்கு முஜீபு தாவாத் பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். பி ரஹ்மத்திக உன்னுடைய ரஹ்மத்தால் இந்த துவாவை ஏற்றுக்கொள், நீ மன்னிப்பு வழங்கு யா அர்ஹமர் ராஹிமீன். ஓ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்று இந்த மக்ஃபிரத் துவாவை எல்லா உம்மத்துக்குமான துவாவாக தொழுகையில் கடைசி அத்தஹியாத்தில் கடைசி இருப்பில் கடைசி தஷஹுதில் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நமது இமாம் பெருமக்கள் அதுவும் ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் இந்த துவாவை நமக்கு கற்றுத்தருகிறாங்க. வல்ல அல்லாஹ் தொழுகையை பரிபூர்ணமாக தொழுது தொழுகையினுடைய அனைத்து நன்மைகளையும் தொழுகையின் மூலமாக நமது கவலைகளுக்கு ஆறுதலையும் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய தசல்லி என்று சொல்லக்கூடிய மன சந்தோஷத்தையும் அவனுடைய திருப்தியையும் அவனுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் இந்த தொழுகையின் மூலமாக நாம் எல்லாம் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.